கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று சங்கீதம் 23 ஸ்தோத்திர பலியாக தேவனுக்கு சமர்ப்பித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதியிலே வாசம் செய்யும் பரமபிதாவே, இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர், உமக்கே ஸ்தோத்திரம். நான் தாழ்ச்சி அடையாமல் காக்கிறீர், உமக்கே ஸ்தோத்திரம். என்னை புல்லுற இடங்களில் மேய்க்கிறீர், உமக்கே ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை தேற்றுபவரே, உமக்கே ஸ்தோத்திரம். நீதியின் பாதையில் நடத்துபவரே, உமக்கே ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எங்களை பயத்தில் இருந்து காப்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உமது கோலும் தடியும் எங்களை தேற்றும், அதாவது உங்களுடைய பாதுகாப்பும் வழிநடத்துதலும் எங்களை தேற்றுவதற்காக உமக்கே ஸ்தோத்திரம். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினவரே, உமக்கே ஸ்தோத்திரம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடருவதற்காக உமக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய வீட்டிலே நீடித்த நாளை நிலைத்திருக்க செய்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். இதாவே இந்த நாளை எங்கள் வாழ்நாளில் ஊற்றி கொடுத்து உமது கிருபையினாலே தாங்கி இந்த நாளை ஜெயமாக முடிக்க தயவு செய்கிற தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் துதி பலிகளில் பிரியமாய் இருப்பவரே, உமது ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்புவீராக. கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நமக்காக இன்றைய இறை வார்த்தை அறிக்கை செய்வோம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்து இருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இனியமானவர்களே, கப்பல் பிரயாணத்தில் பவுலும் மற்றும் சக நண்பர்களும் பட்ட கஷ்டம் ஏராளம் ஏராளம். சாக போகிறோம் என்ற நிலையிலும் கர்த்தர் மேல் பவுல் நம்பிக்கையாய் இருந்ததால் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று பவுல் எழுதுகிறார். ஆபத்து நேரத்தில் நமது கூக்குரலை கேட்டு நமக்கு சகாயம் செய்கிறவர் நம் ஆராதிக்க வாண்டவர். ஒவ்வொரு நாளும் புது கிருபையினாலே நம்மை தாங்கி எல்லா அந்தகார கிரியைகளுக்கும் நம்மை தப்புவித்து நடத்துவார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்புவோம், விசுவாசியுங்கள். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் கர்த்தாவே, இரக்கமுள்ள தேவனே, உம்மையே நம்பி இருக்கும் ஜனங்களை நீர் கைவிட மாட்டீர். எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களை சகல தீய சக்தியிலிருந்து எப்போதும் தப்புவிக்கிறவரே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் உமது ஜனங்களை ஆளுகை செய்வீராக. இந்த வேண்டுதலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.